நான் அந்த ருசி என்பது ஆண்டோடைய வார்த்தையில கூட ஆண்டரை ருசித்து பாருங்கள் அவர் நல்லவர் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த ருசிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இந்த ருசி எப்போ ரொம்ப அதிகமாக வேலை செய்யும்னா பசி இருக்கும்போது தான். சரிங்களா? நீங்கள் ஒரு 2 நாள் சாப்பிடாம ரசம் சோறு சாப்பிட்டு பாருங்க. அந்த ரசம் சோறு மாதிரி ருசியான சாதமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வாய் எடுத்துனா என்ன ருசியாக இருக்குது, எல்லாம் அப்படியே கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. அதே ரசம் தான் நீங்கள் வாழ்நாளெலாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் 2 நாள் சாப்பிடாம அந்த ரசத்தை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுதுங்க? ருசி அப்படியே அதில் அதிகமாகுது. என்னன்னா இந்த பசி இருக்கும்பொழுது ருசி அதிகமாகுது, பசி இல்லைன்னா ருசி இல்லை. நல்லா சாப்பிட்டு போட்டு ரசம் சோறு கொடுங்க, இது என்னங்க உப்பு போடலை ஒன்றும் போடலை, என்னத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி திட்டுவாங்க சில பேர். அந்த பசி இல்லைன்னா ருசி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதான் நடந்து கொண்டு இருக்கு. பல தேவ பிள்ளைகளுக்கு பசி இல்லாமல் போயிடுச்சு. பசி இல்லாமல் போனதுக்கு காரணம் உலகத்தின் காரியங்கள் தற்காலிகமாக அவர்களுடைய பசியை திருப்தி ஆக்கினால உண்மையான தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் மேல பசியை இழந்து விட்டாங்க.